சென்னையில இருக்க கூவ நதி மாதிரி மாறிடக்கூடாது. யாரும் ஆத்துல இருந்து துணி போடாதபடி. நெல்லை தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்தும் நோக்கில் இல்லம் தேடி கல்வி அமைப்பினர் அசுத்தங்களை அகற்றி பணியில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நபர்கள் பூஜை செய்யும் பொருட்கள் மற்றும் துணிகளை ஆற்றிலேயே எரிந்துவிட்டு செல்கின்றனர். நான் அம்பாசமுத்திரம் ஒன்றியம் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன். 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த தாமிரபரணி ஆற்றில் பக்தர்களால் விடப்படக்கூடிய இந்த கழிவு துணிகளை எங்களுடைய தன்னார்வலர்கள் மூலமா நாங்கள் அகற்றிட்டு வரோம். ஆனாலும் இது ஒவ்வொரு தடவை நாங்கள் அகற்றும் போதும் பார்த்தோம்னா அதனுடைய அளவு குறைதானா கூடிட்டே தான் வருது, குறைய மாட்டேங்குது. இந்த கழிவுகள் அனைத்தும் ஆற்றிலேயே தேங்கி விடுவதால் குடிநீர் மாசடைவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். ஒன்றிணைஞ்சு இந்த ஜீவ நதியை பாதுகாக்கணும். ஏன்னா 4 மாவட்டத்துக்கு குடிநீர் மட்டும் இல்ல, விவசாயத்துக்கு பிரதானமான நதியா அது காணப்படுது. இதை நம்ம பாதுகாத்தோம்னா பல தலைமுறைக்கு ஜீவ நதியா காணப்படும். இதை அப்படியே விட்டுட்டோம் கண்டுக்கிடாமன்னா சென்னையில இருக்க கூவ நதி மாதிரி மாறிடக்கூடாது. இதனை அடுத்து இல்லம் தேடி கல்வி அமைப்பினர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஆற்றில் தேங்கி இருக்கும் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தாமிரபரணி ஆறு சேதமடைவது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் வாயிலாக கோரிக்கை விடுத்திருந்தனர். தாமிரபரணி ஆத்துல இருக்க துணி எல்லாத்தையும் அல்லதுக்காண்டி முதலமைச்சருக்கு ஆகஸ்ட் 17 கடிதம் எழுதி அனுப்பினேன். அதை என் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் இந்த வருஷத்துக்கான நிதி ஆண்டுல தாமிரபரணி ஆற்றை சுத்தம் பண்ணதுக்காண்டி 200 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதனை அடுத்து நடப்பு நிதியாண்டில் தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்யும் பணிக்காக தமிழ்நாடு அரசு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. தமிழக முதல்வர் இதுல ரொம்ப கவனம் செலுத்தி இதுக்கு நிதி ஒதுக்கி இதை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைஞ்சு இந்த ஜீவ நதியை பாதுகாக்கணும். இதற்கு நன்றி தெரிவித்துள்ள இல்லம் தேடி கல்வி அமைப்பினர் தர்ப்பணம் கொடுக்கும் மக்கள் ஆற்றில் கழிவுகளை விட்டு செல்ல வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்தனர். யாரும் ஆத்துல இருந்து துணி போடாதபடி பாதுகாத்தா ஆறு இன்னும் சுத்தமா இருக்கும். இதை எம்நாடு செய்தி தொலைக்காட்சி மூலமா பொதுமக்களுக்கு ஒரு கோரிக்கையா விடுக்கிறேன். இந்த ஆத்தை பாதுகாத்து இந்த ஜீவ நதியா வளமிக்க நதியா மாத்தணும்னு கேட்டு, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு